புத்தகங்களை ஏந்த வேண்டிய இளைஞர்கள் போதைப் பொருட்களின் பிடியில். திமுகவுக்கு கடைசி மணியடித்த தமிழக மக்கள். ஒரு காலத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதி புகழ்ந்த இந்த மண்ணின் அடையாளம் இன்று முழுமையாக மாறிவிட்டது. கல்வி, ஒழுக்கம், முன்னேற்றம் என்பவற்றால் திகழ்ந்த மாநிலம் தற்போது போதைப் பொருள் மற்றும் மதுவின் பிடியில் சிக்கி தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இது சாதாரணமான மாற்றம் அல்ல, இது திட்டமிட்ட நிர்வாக தோல்வி என்றே சொல்லலாம். திமுக ஆட்சியின் கீழ் தமிழ்நாடு அறிவின் மையத்திலிருந்து அடிமைத்தனத்தின் மையமாக மாறிக்கொண்டிருக்கிறது. புத்தகங்களை ஏந்த வேண்டிய இளைஞர்கள் இன்று போதைப் பொருட்களின் பிடியில் சிக்கிக் கொண்டு வாழ்க்கையை அழித்து வருகின்றனர். கனவுகள் கொண்ட தலைமுறை இன்று அடிமைத்தனத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு சமூக பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு தலைமுறையின் அழிவு. தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் பெருகியுள்ளதாக தமிழக பெண்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் மதுவை எளிதில் கிடைக்க செய்திருப்பது திமுகவின் சாதனைதான் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதன் விளைவாக ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் சிதைந்துள்ளன. மது காரணமாக கணவர்களை இழந்த பெண்கள் அதிகரித்து குடும்பத்தின் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பெண்களின் தாலி பறிக்கப்படும் அளவுக்கு இந்த மது கொள்கை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2021 முதல் 22 வரை போதை தொடர்பான வழக்குகள் 50% மேல் உயர்ந்துள்ளன. இது வெறும் எண்ணிக்கை அல்ல, சட்டம் மற்றும் ஒழுங்கு முற்றிலும் தளர்ந்துவிட்டதற்கான சான்று என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். திருத்தணி முதல் நான்குநேரி வரை போதை மயக்கத்தில் நடைபெறும் வன்முறை சம்பவங்கள் பொதுமக்களின் உயிரையே பறிக்கின்றன. இன்று தமிழ்நாட்டில் யாரும் பாதுகாப்பாக இல்லை என்ற நிலை உருவாகியுள்ளதாக பெண்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இது போதாதென்று பள்ளிகளுக்கு அருகில் கூட போதைப் பொருட்கள் கிடைக்கும் நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் திமுகவுக்கு எதிராக கண்டன குரல் எழுப்புகின்றனர். மற்றொரு பக்கம் அரசு டாஸ்மாக் வருவாயில் மட்டும் கவனம் செலுத்துகிறது. 2024-25 டாஸ்மாக் வருவாய் 48,000 கோடியை தாண்டியுள்ளது. அதே நேரத்தில் சுகாதார வசதிகள் குறைவாகவே உள்ளன. தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் இல்லை என்ற தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் திமுக அரசு, ஆனால் பறிமுதல் ஏன் அதிகரிக்கிறது என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.